கஷ்டப்பட்டு நாம் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் தண்ணி போல செலவு செஞ்சிடறா. என் பையன் ஒழுங்கா வேலைக்கு போறதே இல்லை, படினா படிக்கிறது கூட இல்லை. என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் செல்போனும் கையுமாவே இருக்கிறா. எங்க மாமியாருக்கு நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துடக்கூடாது, வாழ்ன்னு கத்துவாங்க. என் மருமகளோட எனக்கு ஒரே பாடா இருக்குது. எப்ப பார்த்தாலும் மினுக்கணும், மேக்கப் போடணும், வெளியில போகணும், டிவி பார்க்கணும் அல்லது செல்போனை நோண்டணும். தெரியாம இந்த குடும்பத்துல சம்மந்தம் எடுத்துட்டேன். முன்னாலே தெரிஞ்சிருந்தா அந்த பக்கமே தலை வச்சு படுத்திருக்க மாட்டேன். 50 பவுன் போட்டது பார்த்தாலாம் இன்னும் 3 லட்சம் வேணுமா, ஒரு கார் வேணுமா, இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் இந்த இடத்துல சம்பந்தமே எடுத்திருக்க மாட்டேன். இப்படி இறையேசுவில் பிரியமானவர்களே, அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய அனுதின உரையாடல்கள் இப்படித்தான் இருக்கிறது. மற்றவர்கள் மாறினால், மற்றவர்கள் மனம் மாறினால், மற்றவர்கள் திருந்தினால், மற்றவர்கள் நல்லவர்களாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமே என எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாம் விரும்பும் மாற்றம் நம்மிடமிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் பாத்திமா அன்னை இன்று நமக்கு முன்வைக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. 1917ஆம் ஆண்டு மே மாதம் இதே தேதி 13ஆம் தேதியில் 3 இடையர் குழந்தைகளுக்கு பாத்திமா நகரில் அன்னை மரியா காட்சி கொடுத்த போது அங்கு இருந்தவர்களுக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் சேர்த்து மனம் மாறி வாழுங்கள் என்ற செய்தியை தான் முன்வைக்கின்றார். மரியாவின் இந்த செய்தியானது நாம் திருமணத்திற்கு கொடுக்கின்ற வெற்று அழைப்பு அட்டை போல இருக்கவில்லை, மாறாக வெற்று வார்த்தைகளை மையப்படுத்திய ஒரு அழைப்பாகவும் இருக்கவில்லை. மாறாக மனம் மாறி வாழுங்கள் என்பது மரியாவின் வாழ்க்கையின் மூலமாகவே நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பாகவும் செய்தியாகவும் இருக்கிறது. நான் வாழ்ந்து காட்டுகிறேன், மனம் மாறி வாழ்ந்து காட்டுகிறேன், இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து வாழ்ந்து காட்டுகிறேன் என்பதன் மூலமாக மரியா நம் ஒவ்வொருவரையும் பார்த்து மனம் மாறி வாழுங்கள் என்று அழைப்பு விடுவிக்கின்றார். எனவே மனம் நாம் எப்படி மாறி வாழ வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து நான் 5 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, அரை குறை உறவுகளிலிருந்து அர்த்தமுள்ள உறவுகளுக்கு நாம் மனம் மாற வேண்டும். ஒரு வீட்டில் பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்து சொல்றாங்க, பொண்ணு பிடிச்சிருந்தாதான் நாங்கள் சாப்பிடுவோம், அதாவது கை நினைப்போம். அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாங்க, பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் நாங்கள் சமைக்கவே ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க. அப்புறமா பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கு போகிறாங்க.